வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் குற்றவாளியாக நீதிமன்றம் தீர்ப்பளித்த ஞானசேகரன் திடீரென்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேர்தல் நேரத்தில் உண்மையான குற்றவாளி யார், அந்த சார் என்பது மிகப்பெரிய அளவில் எதிர்க்கட்சியினர்கள் சமூக வலைதளங்களில் கேள்விகள் கேட்டு வந்த நிலையில் உண்மைகளை கூற முன்வந்த ஞானசேகரன் அவர்கள் போன வீடியோவில் நாம் பார்த்திருப்போம். ஞானசேகரன் அவர்கள் உண்மைகளை கூறுவதாக அவர் பதிவுகளை மேற்கொண்டிருந்தார். இதனால் சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டது. மேல்முறையீடு செய்தால் நிச்சயமாக யார் அந்த சார் என்பதை கூறுவேன் என்பதையும் ஆதாரம் என்னிடம் இருப்பதாகவும் ஞானசேகரன் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் திடீரென்று சிறையிலேயே அவர் உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதாக உடனடியாக அரசு ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஞானசேகரனுக்கு வலிப்பு ஏற்பட்டதால் சென்னை ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் பல்வேறு தகவல்களை காவல்துறையினர் கூறுகிறார்கள். தேர்தல் நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் மிகப்பெரிய அளவில் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. ஞானசேகரன் அவர்கள் குற்றவாளிதான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவன் ஒரு கூலிப்படை, அதற்கு முன்னால் இருந்த தலைவன் யார் என்பதுதான் இப்பொழுது கேள்வியாகவே பார்க்கப்படுகிறது. அமைச்சரா, சபாநாயகரா, எம்எல்ஏவா என்ற கேள்விகள் பலரும் கிட்டத்தட்ட சட்டசபை வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு சென்றார். மேலும் ஆயுள் தண்டனை, 30 வருடங்களுக்கு மேல் சிறை தண்டனை நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியுள்ளது. இதனால் ஜாமீனில் கூட வெளிவர முடியாத நிலைமை ஏற்பட்டதன் காரணமாக இந்த வழக்கை மேல்முறையீடு செய்ய போவதாக அவரது குடும்பத்தினர்கள் தெரிவித்தனர். எனது மகன் உண்மைகளை கூறப்போவதாக அவரது பெற்றோர்களும் தெரிவித்தனர். யார் அந்த சார் என்ற வாக்குமூலத்தை கொடுத்துவிட்டால் ஒட்டுமொத்த வாக்குகளும் திமுகவிற்கு எதிராக மாறிவிடும். இதனால் மருத்துவமனையிலேயே அனுமதிப்பதுதான் சரியாக இருக்கும் என்று சிறையில் நடந்தது என்ன, திடீரென்று மயங்கி விழுந்த ஞானசேகரனுக்கு என்ன ஆனது என்ற கேள்விகளும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. யார் அந்த சார் என்பதை கூற வந்த நிலையில் தற்பொழுது ஞானசேகரனுக்கு நடந்த இந்த மிகப்பெரிய ஒரு செயல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் வழக்குகள் தொடரப்பட்ட நிலையில் ஆயுள் தண்டனை பெற்ற ஞானசேகரனுக்கு உடல்நிலை குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி எதிர்க்கட்சியினர்களுக்கு சந்தேகத்தையும் வாக்குமூலம் கொடுக்க முன்வந்த நிலையில் இப்படி நடப்பது சாத்தியமே இல்லை என்றும் கேள்விகளை முன்வைத்துள்ளனர். 2 நாட்களை சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த செய்தி அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது.